இனிய காலை வணக்கம். நவதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம். சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் 2 சுற்றுகள் செல்ல இருக்கிறோம். 2 சுற்றுகளில் முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை செய்ய இருக்கிறோம். செய்து முடித்துவிட்டு இடையில் மூச்சு சுவாசம் ஒரு 5 மூச்சு சுவாசம் எடுக்க இருக்கிறோம். அந்த இடைவெளியில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொண்டு நாம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். நாம் 2வது சுற்று செய்து முடித்த பிறகு சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ நம்ம எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். காலப்படி வச்சுக்கிட்டு காலப்படி தாளாட்டுற மாதிரி 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான பயிற்சி 1 2 3 4 5. இப்போ நாம் யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். பத்மாசனம் ஃபஸ்ட்டு இடது கால் போடணும். அடுத்தது ஃபஸ்ட்டு வலது கால், அடுத்தது இடது கால் போட்டுட்டு கை 2யும் இப்படி வைத்து கொண்டு எப்படி கீழ்ப்பக்கமாக அப்படி லைட்டாக சாய்க்க வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவாக ஆசனத்தை கலைக்கவும். ஆசனத்தை மெதுவாக கலைத்துவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை. நாம் முதல் சுற்று செய்து முடித்து விட்டோம். இப்போ பழங்களின் பற்றிய பலன்களை இப்போ தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆசிரியர் அவர்கள். நன்றி ஆர்ஜி அவர்களே. இன்றைக்கி பார்க்கக்கூடிய படத்தை பற்றி இப்போ இது பண்ணியிருக்கோம். இப்போ ஆசனம் ஒரு முறை செய்து காட்டிட்டாங்க. அடுத்து 2வது முறை செய்து காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போது இடைவெளியில் ஒரு படத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு பார்வைக்கே வச்சுட்டோம் என்னென்ன பண்ணுறோன்னு. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உள்ள நாங்கள் என்ன சொல்ல பழங்கிறத உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கோவை பழமும் காய் இலை அதை பற்றி நாங்கள் சிந்தனைகளை உங்களுக்கு கொண்டு வரோம். கோவை பழத்தை இப்போ எடுத்து காட்டுவாங்க. பழத்தை எடுத்து காட்டுங்க. கோவை பழத்தை எடுத்து கையில் காட்டுறாங்க பாருங்கள். பழம் பாருங்கள், அப்படியே சிகப்பு கலர் ரோஸ் கலராக இருக்கும். சில இடத்துல சிகப்பாகவும் நல்லா ரோஸாகவும் கிடைக்கும். அதோட முழு பழமாக இருந்துச்சுன்னா நல்லா ரோஸ் கலரில் வந்துடும். அது முழு பழமாக நல்ல இது வரும்போது ரோஸ் கலரில் உங்களுக்கு கையை காட்டுறது ரோஸ் கலரில் இருக்கிறது பழம். அதோட காயை காட்டுங்க. கொடியோடு பிச்சு வந்துருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி அந்த கொடியோடு உங்களுக்கு காயை பாருங்கள். அந்த இலையை பாருங்கள். அது கொடி இலையும் அதோடு இருக்குது. சேர்த்து இலையை தனியாக இது பண்ணுறாங்க பாருங்கள். இலையை காட்ட சொல்கிறேன் பாருங்கள். இலையை தனியாக உங்களுக்காக காட்டுறோம். இலை கொடியோடு இருக்கும். இதுதான் கோவை இலை கொடியோடு இருக்குது. இப்போ எதுக்காக இப்படி கொண்டு வந்து காட்டுறேன்னா உங்களுக்கு நிறைய இன்னுக்கு செய்முறை பயிற்சி உங்களுக்கு காட்டக்கூடிய பழங்களோ காய்களை பற்றி இது பண்ணும்போது உங்களுக்கு காசு கொடுத்தாச்சும் வாங்கிட்டு வந்து காட்டணுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்தும் போது சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும், எல்லாத்தையும் காட்டணுங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கோம். சரி, இந்த கோவை படம் என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்களாம் மற்றவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். நாங்கள் நிறைய பழத்தை சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதோட பலன்களை பற்றி உங்களுக்கு கேட்டு தெரிந்து முன்னோர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சு புத்தகத்துலேருந்து படித்ததை உங்களுக்கு சொல்கிறோம். இந்த கோவை படம் இருக்குது பார்த்தீங்களா, தினசரி இந்த கோவை படத்தை எடுத்துக்கிட்டோன்னா பல்லில் உள்ள வழிகள்லாம் நீக்கிடும். பல்லில் உள்ள காரைகளை எடுத்துடும். பல்லை நல்லா வலுப்பெற செஞ்சிடும். அந்த கோவை படம் பல்லில் உள்ள காரைகள் எடுத்துடும். பல்லை நல்லா வலுப்பெற செஞ்சிடும். வாய் துருநாட்டம் இருக்காது. இந்த கோவைப்பழம் தின்னீங்கன்னா வாய் துருநாட்டம் இருக்காது. மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த கோவைப்பழம்.
கோவை இலை இருக்குங்களா, அதை சாறு செஞ்சோன்னா உடல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். உடலுக்கு நல்ல சத்தை உண்டு பண்ணக்கூடிய பழமாக இருக்குது. கோவை சாறு செஞ்சிடலாம். கோவை இலையை பறித்து கீரையாக பயன்படுத்தலாம். உடம்புக்கு சமைச்சு சாப்பிடலாம். கோவை இலை காய்கள் இருக்குங்களா, காய்களை நறுக்கி குழம்பு வச்சு சாப்பிடலாம். கோவை இலையை அது கோவை காயை வந்து வத்தலாக இது பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் பொரியல் செய்து சாப்பிடலாம். இவ்வளோ விஷயம் செய்யக்கூடிய இந்த கோவைப்பழம். கோவைப்பழத்தை சாப்பிட்றதுனால கண் பார்வை அதிகரிக்கலாம். கோவைப்பழம் சாப்பிட்றதுனால கண் பார்வை அதிகரிக்கக்கூடிய அதாக இருக்குது. சரி, இந்த கோவைப்பழத்துங்களில் நல்ல பலன்கள் இருக்குது. மிகப்பெரிய பலன் இருக்குது. சாறு செஞ்சு சாப்பிடலாம், வத்தல் வச்சு சாப்பிடலாம். கோவைப்பழத்தை அப்படியே நேரடியாக சாப்பிடலாம். உடலுக்கு மிகப்பெரிய சத்து. வாயில் துர்நாற்றத்தை போக்கிடும். வாய் நல்லா பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுது. அதில் பல்லில் பார்த்திங்கன்னா ஈறுகள்லாம் அப்படியே தேஞ்சிக்கிட்டே வரும். அதெல்லாம் நீக்கக்கூடிய இதாக இருக்குது. அதனால் கோவைப்பழத்தை கிடச்சிதுன்னா கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும். நகர்ப்புறத்தில் ஒரு தொட்டியில் வச்சிங்கனாலே, தொட்டியில் வச்சு ஒரு குச்சை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கோவை நல்லா படர்ந்து வந்துடும். மாடி தோட்டமாக அதை ஆக்கி அதுலேருந்து பலன் பெறுங்க. நல்ல பலன் குடிக்கக்கூடிய இந்த கோவை பழத்தை சாப்பிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிடாம மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு பழத்தையும் காயும் காட்டியிருக்கோம். அதனால் அதை ஃபுல்லாக ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காட்டலான்னு இருக்கோம். அந்த பழத்தை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பழம் காயெலாம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே கொடி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை நீங்கள் மட்டும் பலன் பெறாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி இது பண்ணுங்கள், தெளிவுபடுத்திக்கிங்க. விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதாக இருக்கும். கோவைப்பழம் நல்ல மிகப்பெரிய நல்ல பழம். சரிதானுங்களா? சரி, ரைட், ஓகே, நன்றி. இப்போ ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக 2வது முறை இந்த ஆசனத்தை ஊர்த்துவ பத்மாசனம் செய்வது எப்படி என்பதை 2வது முறை செய்வதை உங்களுக்காக செய்து காட்ட போகிறாங்க. பாருங்கள். உரிய எளிய உடற்பயிற்சி செய்து காட்டுவாங்க. நன்றி. சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம். அது செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்வோம். காலை அப்படி வச்சுட்டு தாலாட்டம் அமைப்பு 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான எளிய பயிற்சி 1 2 3 4 5. மெதுவாக பத்மாசனம் போட்டுக்கொண்டு அப்படி மெதுவாக படுத்துக்கொண்டு அப்படியே உடம்பை மெதுவாக தூக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜே அவர்களே. ஆசனத்தை கலைத்து மூச்சு தியானம் 5 மூச்சு எண்ணிக்கை. இப்போ ஆசனம் கழித்துட்டு ஓய்வு நிலைக்கு செல்ல இருக்கிறோம். சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை. சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளே நாம் பார்க்க இருக்கிறோம். மூளை செல்கள் தூண்டப்படுகின்றன. முகம் பொலிவடைகின்றன. கண் பார்வை நல்லா தெளிவாக தெரிகிறது. நினைவாற்றல் அதிகரிக்கின்றன. குடல் இறக்கம் சரி செய்யப்படுகிறது. கூன்முதுகு மற்றும் தைராய்டு பிரச்சனை முற்றிலும் குணமடைகின்றன. சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மூளை செல்கள் தூண்டப்படுகின்றது. முகம் பொலிவடைகின்றன. கண் பார்வை தெளிவாக தெரிகின்றன. முதுகு தண்டு பலமடைகின்றன. நினைவாற்றல் அதிகரிக்கின்றன. குடல் இறக்கம் சரி செய்யப்படுகின்றன. கூன்முதுகு மற்றும் தைராய்டு பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. சர்வாங்க ஊர்த்துவ பத்மாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை மற்றும்
சில கேள்விகளையும் தெரிந்து கொள்வோம். அவர்களே, இப்போ இந்த சர்வாங்க ஊர்துவ பத்மாசனம் செய்வதின் பலன்களை இப்போ சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறோம், தலைகளை நிற்கிறதுனால ஒரு ஸ்டாண்டு மாரி ரெண்டு கையும் கொடுத்து 2 ஸ்டாண்டு மாரி உடம்பை தூக்கி பிடிச்சி பொறுமையாக தூக்கி நிறுத்திக்கணும். இதுதான் சர்வாங்க ஊர்துவ பத்மாசனம். நல்லா எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ இடுப்பு பகுதியை வளைக்கணும். அதனால் என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னா, குடல் இறக்கங்கிற மிகப்பெரிய விஷயத்த குடல் இறக்கம் இருக்குது. அதாவது குடல் இறக்கங்கிறது நம்ம விரக்கோட்டைன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்த வந்து வயிற்றுலேருந்து ஒரு வால்வாட்டம் இறங்கி உள்ளார போய் அப்படியே மெதுவாக பந்து மாரி வீங்கிக்கிட்டே போகும். ஏன்னா விரக்கோட்டை நல்லா வீங்கியிருக்கும் அந்த இடம். அந்த ஃபுல்லாக வீங்கி அப்படியே ஒப்பிடும். அந்த இடம் தான் குடல் இறக்கம்னு சொல்கிறோம். அந்த குடல் இறக்கத்தை உள்ளாரையும் மறுபடியும் தள்ளணும்னா தலைகளே நின்னோம்னா அந்த குடல் வந்து மறுபடியும் உள்ளார போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு அமுக்கி விடணும். வயிற்றில் உரிய மருத்துவரை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா அந்த மறுபடியும் குடல் இறக்கம் வராது. இல்லைனா ஆப்ரேஷன் தான் பண்ணி செய்யணும். அதனால் கொஞ்சம் செலவு அதிகமாகும். அதை குறைக்கக்கூடிய இந்த ஆசனம் தலைகளை நிற்கிறது எல்லாமே இந்த செய்யும். ஆனால் இது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த குடல் இறக்கத்தை மிகப்பெரிய சரி செய்யக்கூடியது. ஏன்னா நல்லா எந்த அளவுக்கு திருப்பும் போது நல்லா இறங்கின பிறகு மறுபடியும் மூடிடும். அது உள்ளார போகாமல் தடுத்துரும். அந்த இது நிற்கும் போது தடுத்துரும். தினமும் செய்து பாருங்கள். குடல் இறக்கம் உள்ளவங்க செய்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிடும். அப்புறம் மூளை நல்லா புத்துணர்வு, மூளையில் செல்களை தூண்டி புத்துணர்வு அடைஞ்சிடும். அதனால் நினைவாற்றல் என்ன செயல் செய்கிறோமோ அதை சரியாக செஞ்சிட முடியும். அதனால் மிகப்பெரிய விஷயத்தை செய்யக்கூடிய இந்த மூளையோட செல்களை தூண்டுது. அதனால் புத்துணர்வு அடைய செய்யுது. கண்ணு நல்லா தெளிவாக தெரியும். தலைகளை நிற்கிறனால கண்ணுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக செல்றதுனால கண் பார்வை அதிகமாக தெரிகிறது. கண் பார்வையை நல்லா தெளிவடைய செய்கிறது. கண்புரை, கண்ணோட மங்கல், ஒரு கண் முன்னையும் அதாவது தூர பார்வை கிட்ட பார்வை இருக்குது இல்லைங்களா, அதை சரி செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய விஷயங்களை இந்த இதை செய்யுது. முதுகு தண்டோட நல்லா பலம் பெறும். அதாவது L5 L6 இந்த வழிகள்லாம் இருக்குன்னா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாகி போயிடும். சுத்தமாக வழிகளே இல்லாமல் சரி செய்யக்கூடிய விஷயத்த இருக்கும். நீங்களாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் எதுக்காலத்துலையும் இந்த விஷயங்களை இது பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆசனங்கள்லாம் செய்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்களை அடைஞ்சிட முடியும். சரி, அப்புறம் வந்து தைராய்டு பிரச்சனைகள்லாம் கூன் முதுகே இருக்காது. இந்தமாரி செஞ்சிங்கன்னா கூன் முதுகுங்கிறது இப்படியே உடம்பு வந்து மடித்து போகிறது, மடியாமல் நல்லா விரிஞ்சு நிற்கிறோம். அதனால் கூன் முதுகுலாம் வராது. அப்புறம் தைராய்டு தலையை கீழே வச்சு சின்ன நல்லா திருப்பப்படுறதுனால தைராய்டு பிரச்சனைலாம் சரியாது. இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு தெளிவாக தான் சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி உங்களுக்காக எந்த அளவுக்கு எங்களால் கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போகிறோம். சரி, இதை நீங்கள் வந்து தினமும் பார்த்து மகிழுங்க. அப்புறம் இந்த கோவை பழத்தை பற்றி சொன்னோம். அது கோவை பழத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக தெரிஞ்ச பலன்களை நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஏன்னா கோவை பழத்தை பற்றி உங்களுக்கு கொடுத்ததுனால கோவை பழத்தை பற்றி எங்களுக்கு தெளிவாக கொடுங்க. கோவை பழத்திலே வகைகள் நிறைய இருக்குது. அதாவது பழத்தை பார்த்திங்கன்னா வரியாக இருக்கும், சில பழம் பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அதனால் கோவை பழத்தை வகைகள் நிறைய இருக்குது. நான் அந்த கோவை பழத்தில் நாட்டு கோவை இருக்குது, காட்டு கோவை இருக்குது. அதனால் கோவை பழத்தில் வகைகளும் தெரிஞ்சுங்க. அதை பற்றியான சிந்தனைகள் இருந்தால் கோவை பழத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாக இருந்தால் அதை பற்றி கொடுங்க. சரி, எங்களுக்கு இந்த மகரிஷி தினமுறை யோகாவை எப்படி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது போய் யூடியூப் சர்ச்சில் போய் அட்டுங்கிறது வந்து ஒரு சுழிச்ச மாரி இருக்கும், அதான் அட்டு. டெய்லி சிம்பிள் யோகா ஆங்கிலத்தில் வந்து இடைவெளியே இல்லாமல் ஆங்கிலத்தில் டைப் செய்யுங்கன்னா வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை இது பண்ணிக்க முடியும். நன்றி. இந்தமாரி தினமும் அதை பாருங்கள், பார்த்து மகிழுங்க. நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் நண்பர்கள் விட்டால் அனைவருக்கும் சொல்லுங்கள். மகிழ்ச்சி தினமுறையாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல கமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம், ஒன்றும் தப்பில்லை. உங்களால் என்ன பண்ண முடியுமோ கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். மனநிலையில் தான் இருக்கும். இந்த மகிழ்ச்சி தினமுறையாக பார்த்து மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.